வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ள தமிழக மக்களுக்கு கிறிஸ்துமஸ் ஆறுதல் தருவதாகவும் முதலமைச்சர் உறக்கமின்றி பயணம் மேற்கொண்டு மக்களின் துயர் துடைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் டி.ஆர். பாலு பேசியுள்ளார். இதனைத் தொடர்ந்து மத்தியில் ஆள்பவர்கள் தமிழகத்தைச் சேர்ந்த 8 கோடி பேரையும் சிறுபான்மையினராக எண்ணுகிறார்கள். ஆனால் 2024ஆம் ஆண்டு தேர்தலில் பெரும்பான்மையினராக இருப்போம் என பீட்டர் அல்போன்ஸ் பேசியுள்ளார். சென்னை ஆலந்தூரில் திமுக சிறுபான்மை நல உரிமை பிரிவு சார்பில் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் தாமு அன்பரசன், திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு, தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ், திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி, பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ. கருணாநிதி, அருட்சகோதரர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதில் கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்ட நிலையில் கிறிஸ்துமஸ் குடில் திறக்கப்பட்டு இயேசு பிறப்பை வரவேற்கும் விதமாக ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகள், கோரஸ் பாடல்கள், பரதநாட்டியம், தலையில்லா த்ரில்லர் நடனம், கண்கவர் லேசர் வண்ண விளக்குகள் வெளிச்சத்தில் கலை நிகழ்ச்சிகளுடன் கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கேக் வெட்டப்பட்டு ஒருவருக்கொருவர் பகிர்ந்தனர். அப்போது பேசிய அமைச்சர் தாமு அன்பரசன், தமிழகத்தில் சிறுபான்மையினருக்கு எந்த அச்சுறுத்தலும் இன்றி திமுக அரசு பாதுகாப்பு அரணாக குடும்பத்தில் ஒருவராக இருந்து வருகிறது என்றார். திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு பேசும்போது, வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ள தமிழக மக்களுக்கு கிறிஸ்துமஸ் ஆறுதல் தருவதாகவும் முதலமைச்சர் உறக்கமின்றி பயணம் மேற்கொண்டு மக்களின் துயர் துடைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார் என்றும், வெள்ளத்தில் பசியால் வாடுவதை அறிந்து கூடுதல் ஹெலிகாப்டர் கோரினார். பாதுகாப்பு அமைச்சரிடம் பேசி கூடுதல் ஹெலிகாப்டர் உணவு வழங்குகின்றோம். இந்த இடர்பாடுகளும் உபத்திரங்களும் நிரந்தரமானது இல்லை என்றார். அதனையடுத்து பேசிய தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ், எங்களுக்கு தெரியும் யார் எப்போ எங்களுடனே இருப்பார்கள் என்று. மத்தியில் ஆள்பவர்கள் தமிழகத்தை சேர்ந்த 8 கோடி பேரையும் சிறுபான்மையினராக எண்ணுகிறார்கள். ஆனால் 2024 தேர்தலில் பெரும்பான்மையினராக நாடாளுமன்றத்தில் இருப்போம் என்றார். சிலருக்கு எதிர்க்கட்சியில் இருக்கும் போதே சிறுபான்மையினர் மீது அக்கறை ஏற்படுகிறது என்றார்.
இதுபோன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.